இயேசுவிடத்தில் வா, இதுவே இரட்சணிய நாள். உன் பாவத்துக்கு விடுதலை கிடைக்கிற ஒரு நாள். இந்த நாளை நீ விட்டுவிட்டால் இனி ஒரு நாள் உனக்கு கிடைப்பது இல்லை. பாவத்திலிருந்து இயேசு விடுதலை செய்வார். இயேசு பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, உன்னை சாபத்திலிருந்து விடுதலை செய்வார், தரித்திரத்திலிருந்து விடுதலை செய்வார். இன்னை தரித்திரத்தோடு வாழ்ந்து இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னை நான் சொல்லுகிறேன், இயேசு உனக்காக தரித்திரனா. அவர் எதற்காக தரித்திரனார் என்றால் உன் தரித்திரத்தை மாற்றுவதற்கு. இன்னைக்கு தரித்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உன் தரித்திரம் மாற வேண்டுமா? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தரித்திரம் மாற வேண்டும் என்றால் இயேசுவிடத்தில் வருவீர்கள் என்றால் நிச்சயமா சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களையும் அவர் மாற்றி உன்னை சகல ஜனங்களுக்கு முன்பாக அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் வல்லமை உடையவர். உன் தரித்திரம் மாறுவதற்கு எந்த யாகமோ பூஜைகளோ தாயத்தை தகடோ மாந்திரமோ மந்திரி மந்திரமோ உன்னை வாழ்க்கையில உன்னை தரித்திரத்தில் உன்னை விடுதலையாக்க முடியாது. உன் பிதாக்கள் செய்த அக்கிரமம் உன் வாழ்க்கையில இன்னைக்கு தரித்திரத்தால் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தரித்திரம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த தரித்திரத்தில் விடுதலை வேண்டும் என்றால் இயேசு மாத்திரம்தான் உன் தரித்திரத்தில் உன்னை விடுதலையாக்க முடியும். உன்னை தரித்திரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க